Hello guys, I'm Mahesh. I'm of grade 8th A1 from Jamings Academy, Athur. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுருக்கேன். அது என்னன்னா ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி இண்டிகேட்டர். இதை செய்யறதுக்கு என்னோட ரொபாட்டிக்ஸ் மென்டரான விஜய் சார் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த டிவைஸ் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு, அதாவது செரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கு இந்த டிவைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டில் மோஸ்ட்டாக செரிகல்ச்சர் சில்க்வார்ம் ஷெட்டில் பார்த்தீங்கன்னா ஹைக்ரோமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்தோட டெம்பரேச்சரை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்த ஹைக்ரோமீட்டர்ஸில் வந்து நம்ம தான் போயிட்டு அடிக்கடி நம்ம டெம்பரேச்சரை நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டிவைஸில் வந்து நம்மளுக்கு டிஜிட்டலாக நம்ம ஃபோனில் எஸ்எம்எஸ் நம்மளுக்கு எவ்ரி 15 மினிட்ஸோ 13 மினிட்ஸோ வரும். அதே இந்த ஹைக்ரோமீட்டரில் அனலாகாக நம்ம தான் நோட் பண்ணி ஆகணும். இந்த டிவைஸ் வந்து செரிகல்ச்சர் பண்ற ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் இல்லாம கிரைனேஜ்க்கும் யூஸ் ஆகும். கிரைனேஜ்னா கக்கூன்ல இருந்து சில்க்வார்ம் எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது. இந்த சில்க்வார்ம் ரியரிங் ஷெட்டை வந்து நான் ஏற்கனவே 3D பிரிண்டர் மூலமா செஞ்சு வச்சிருந்தேன். சிஎம் அங்கிள் வந்து சேலத்துக்கு வரதா எங்க அப்பா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக செரிகல்ச்சர் எக்ஸிபிஷன்ல இந்த மாதிரி ஒரு ஷெட்டு ஒன்று செஞ்சு வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இந்த ஷெட்டை செஞ்சேன். இந்த ஷெட்டை வந்து நான் 3D பிரிண்டர்ல பிஇடிஜி பிளாஸ்டிக் வச்சு செஞ்சிருந்தேன். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ரூஃப் வென்டிலேஷன் ஃபேன். இது வந்து ஷெட்டுக்குள்ள இருக்க ஹீட் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதுக்காக இந்த யூஸ் பண்றாங்க. இதான் ஸ்ப்ரிங்க்லர். ஸ்ப்ரிங்க்லர் வந்து சுத்தி இருக்க டெம்பரேச்சரை கம்மி பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. பாருங்க, இதான் லீஃப் ஸ்டோரேஜ் ரூம். சில்க்வார்ம்க்கு போற லீஃப் எல்லாத்தையும் இங்கதான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இதான் சில்க்வார்ம் ரியரிங் ரேக். இந்த இடத்துல தான் சில்க்வார்ம் எல்லாத்தையும் வச்சு வளர்ப்பாங்க. இங்க பாருங்க, இதுதான் ஆண்ட் வெல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆண்டோ எந்த ஒரு இன்செக்ட்ஸும் உள்ள மேல ஏறாம இருக்கிறதுக்கு இந்த ஆண்ட் வெல்லை யூஸ் பண்றாங்க. இது செய்யறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் பக்கமா ஆச்சு. இங்க சுத்தி பாத்தீங்கன்னா வாட்டரும் ப்ளீச்சிங் பவுடரும் சுத்தி இங்க கீழே வச்சிருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு ஜெர்ம்ஸும் உள்ள என்டர் ஆகாம இருக்கிறதுக்காக. இப்போ வாங்க என்னோட டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த டிவைஸ் செய்யறதுக்கு நான் யூஸ் பண்ணது ஒரு ஆர்டினோ போர்ட், ஜிஎஸ்எம் மாடியூல், ஒரு பஸ்ஸர், பிரெட் போர்டோட பவர் ரெயில், அப்புறம் கடைசியா ஹியூமிடிட்டி சென்சார். ஹியூமிடிட்டி சென்சார் வந்து டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் டிடெக்ட் பண்ணி இந்த ஆர்டினோ போர்டுக்கு சென்ட் பண்ணும். ஆர்டினோ போர்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி ஜிஎஸ்எம் மாடியூலுக்கு சென்ட் பண்ணி அது எஸ்எம்எஸ் மூலமா நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்போம். இப்போ வாங்க நான் இது கம்ப்யூட்டர்ல எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் காட்டுறேன். நார்மலா சில்க்வார்ம் ரியரிங் ஷெட்ல டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரிஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரிஸ்ல இருக்கும். அதே ஹியூமிடிட்டி வந்து 75% பிளஸ் ஆர் மைனஸ் 5% இருக்கும். அதே என்னோட டிவைஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து 24 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே ஆனாலோ இல்லை 26 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஆனாலோ பஸ்ஸர்லேருந்து பீப் சவுண்ட் வரும். அதே மாதிரி நம்ம ஃபோனுக்கு அலர்ட் வரும். இப்படி அலர்ட் வந்தோடனே நம்ம போயிட்டு ஷெட்ல போயிட்டு நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனோ இல்லை ஸ்ப்ரிங்க்லரோ எதையாச்சும் ஆன் பண்ணி நம்ம டெம்பரேச்சரை நம்ம ரெகுலருக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இதனால நம்ம 95% பேட்ச் ஃபெயிலியரை நம்ம தடுக்கலாம். இப்போ நான் ஆர்டினோக்கு பவர் சப்ளை கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, இப்போ ரூமோட கரண்ட் டெம்பரேச்சர் வந்து 31.30 டிகிரி செல்சியஸ். அதே ஹியூமிடிட்டி வந்து 80%ல இருக்கு. இப்போ நான் வந்து ஒவ்வொரு செகண்டுக்குமே நம்மளுக்கு டெம்பரேச்சர் இண்டிகேட் பண்ற மாதிரி நான் இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கே டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது பாருங்க, டெம்பரேச்சர் வந்து ஸ்லோவா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. நான் இதை 33 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வந்து பஸ்ஸர் பீட் பண்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ அது 33.30 டிகிரி செல்சியஸ்க்கு வந்தோடனே பஸ்ஸர் பீப் ஆகுது பாருங்க.
நம்ம மொபைலுக்கு அலர்ட். இது இப்போ வந்து இங்க மட்டும் அலர்ட் வர்றது இல்லாம நம்ம மொபைலுக்கும் சேர்ந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த டிவைஸ் வந்து செரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ்க்கும் செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல்.